तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆண்டியையும் அரசனாக்கும் கஜகேசரி யோகம், செல்வத்தில் திளைக்க போகும் ராசிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது வியாழனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் மிகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. வியாழன் மற்றும் சந்திரன் எந்த ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் வியாழனின் ராசியில் 4வது 7வது அல்லது 10வது வீட்டில் இருக்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இந்த ராஜயோகமானது ஒருவருக்கு வெற்றி, வளமை, செல்வம், மகிழ்ச்சியை அளிக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இரவு 8:46 மணிக்கு சந்திரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். வியாழன் ரிஷபராசியில் குடிகொண்டுள்ளார். இந்த இணைவினால் கஜகேசரி யோகம் உருவாகுது. இதனால் 12 ராசிகளின் மீதும் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்பட உள்ளது. இந்த தாக்கம் சுப பலன்களையும் அளிக்கலாம் அல்லது அசுப பலன்களையும் அளிக்கலாம். கஜகேசரி யோகத்தால் 2025ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்கள் பாடுபட வேண்டியது இருக்கும். இந்த மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க, ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோக கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலையெல்லாம் உருவாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தினால பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவலெல்லாம் உங்களுக்கு வரும். இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். தொழில் ஸ்தான அதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் சுப செலவு ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும். குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தவங்களால் பிரச்சனைகள் தீரும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வெல்லாம் நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். வாக்கு உண்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவு மன திருப்தியை தரும். புதிய நண்பர்களின் அறிமுகம், அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு மிக நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்கிறதுல ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் எதிலும் சாதகமான போக்கு காணப்படும். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம்.
அடுத்தது ரோகிணியை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரும். எதிர்பார்த்த பணம் வருவது போல தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள்லாம் நல்ல பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மிருகசீரிசம் 1-2 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளின் கூடுதல் கவனம் செலுத்தணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டோம்னா பண கஷ்டம் தீரும். இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து அடுத்த 4 மாதங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமடைந்து 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது மிக மிக சாதகமான காலத்தை வழங்க இருக்குது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி, சொத்து சுகங்கள் வாங்கும் யோகம், வசதியாக இருப்பது, முயற்சிகள் எளிதாக கைகூடுவது என்று பிப்ரவரி மாதம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. அதாவது நிம்மதியான காலம், வசதி வாய்ப்புகள் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், திருமணம் கைகூடும், காதல் வெற்றி அடையும், வருமானம் பல மடங்கு பெருகும் வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள்லாம் ஏற்படலாம். வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். ரிஷபராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் குரு வகர நிவர்த்தி பயிற்சி பலன் அதை பற்றி பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே வகர நிவர்த்தி அடையும் குரு பகவான் ஒரு சில விதங்களில் நல்ல பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. ஆனால் அதன் மூலம் வேலை பளு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சூரியன் பெயர்ச்சி பலன் அதை பற்றி பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதத்தில் 2வது வாரத்தில் இருந்து சூரியன் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு செல்வது அரசாங்க உத்தியோகம், உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதம் அதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்களது செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்கும். ரிஷபராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருக்கிறது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் ஏற்படுத்தும். இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் விரும்பும் ரிஷபராசிக்கு இது ஒரு சாதகமான மாதம்தான். ரிஷபராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சுக்கிரன் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரன். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமடைவது பொருளாதார ரீதியாக, வருமான ரீதியாக, தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி என்று எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை கொடுக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலம் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அல்லது பெரிய லாபம் கிடைக்கும். நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் கிடைக்கும். ரிஷபராசியினர் பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டியது ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட செவ்வாய் வகரமடைந்து சஞ்சரிக்கிறது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வருமானமும் லாபமும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கிறது என்றால் சுபகாரியங்களுக்கு செலவு செய்தால் தேவையில்லாத விரயங்கள் குறையும்.